Good morning, everybody. I am Dr. Arvind and he is Dr. Vadivel. We both are consultant medical gastroenterologists in Kaveri Hospital, Chennai. நேற்று வேர்ல்ட் லிவர் டே. இன்னைக்கு நாங்கள் கோவிட் அண்ட் லிவர் பற்றி பேச போகிறோம். ஸோ லிவர் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்ததுன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் எப்படி தங்களை தற்காத்துக்கணுன்ற விஷயங்களையும் இன்னைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்டர் வடிவேல் வில் டாக் அபவுட் கோவிட் அண்ட் லிவர். வணக்கம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்போம். இது இந்த நேரத்து இந்த கோவிட்-19 பேண்டமிக் சீசனுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதனால விளைவுகளை சந்திக்கிறத விட இது வராமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஏன்னா இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த கோவிட்-19 வைரல் இன்ஃபெக்ஷன் அதோடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா நெருப்பு முன்னாடி வைக்கிருக்கிற வைக்கோலை போல தான் அந்த நிலைமை மாறிடும். ஸோ அந்த அந்த சமயத்தில் நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள மீட்டு கொண்டு வர முடியுங்கிறது பெரிய கேள்விக்குறியான விஷயம் இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த நேரத்தில் என்னென்ன தற்காப்பு விஷயங்கள் பின்பற்றணும், என்னென்ன ப்ராப்ளம்க்கு என்ன எப்படி டீல் பண்ணணும், எங்கே அப்ரோச் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் டு கோவிட் ரிலேட்டட் லிவர் ப்ராப்ளம், லிவரோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். லிவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் டைஜஷன். ஸோ டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் வந்து லிவர் தான். ஸோ நம்ம செரிமானம் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். அது தவிர லிவர் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி கொடுக்குது. இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி, அதை கொடுக்குது. அதையும் தவிர லிவரோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நச்சு பொருட்கள் நம்ம உணவுலையோ இல்லை தெரியாம இருந்துற நச்சு பொருட்களையோ இல்லை மருந்துகள் இருக்கிற நச்சுத்தன்மையுடைய ப்ராப்ளம் இருக்கிற பொருட்களையோ இல்லை ஆல்கஹாலையோ அது எல்லாமே டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்கனா லிவர் வந்து விளங்குது. ஸோ இதனால நார்மல் லிவர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியா இருக்கும். பட் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் டிசீஸ் அவங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பர்சன்டேஜஸ் கம்மியாகிட்டே போகும். எஸ்பெஷலி லிவர் ஃபெயிலியர்ல லிவர் ஃபங்க்ஷன்ஸ் 10% கூட இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது லிவர் வந்து நம்மளை இப்போ காப்பாற்றுறதுக்கு தயாரா நம்ம வச்சுக்கணும். நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். கோவிட்ல இருந்து நம்ம லிவரை வந்து காப்பாற்றணும். ஸோ அது பத்தி தான் இப்போ நம்ம ஃபர்தர் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ் லிவரை வந்து எந்த வகையில பாதிப்பு பண்ணும் அப்படிங்கறத, நார்மல் லிவரோ எப்படி வந்து ரீச் பண்ணும், வெதர் இட் வில் அஃபெக்ட் த நார்மல் லிவர் ஆர் நாட்ன்றத நான் டாக்டர் வடிவேலு இப்போ கேட்கிறேன். ஓகே. ஸோ இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது காமனாக சொல்றது வந்து மூச்சு காத்துல இந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதில் பரவி மற்றவங்களுக்கு பரவலாம். அப்படி இருக்க இந்த டிராப்லெட் ஆனது வந்து பொருட்கள் சுற்றி இருக்கிற பொருட்கள் மேலே படிஞ்சு அதை நம்ம வந்து கையில் தொடும்போதோ அதை தொட்டுட்டு நம்ம வந்து ஆகாரம் எடுக்கும்போதோ நம்ம வாய் வழியாக நம்ம உடம்புக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மூச்சு காற்று மூலமா பரவன வைரஸ்னால வர ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட்ஸ் த லங்ஸ், அதாவது நுரையீரலை பாதிக்கும். ஸோ அதுதான் நம்ம காமனாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பேஷண்ட்லாம் வென்டிலேட்டரில் போடுறாங்க, சிக் ஆகுறாங்க, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதை தவிர இந்த வைரஸோட என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிற இந்த கை மூலயமா உணவு குழாய்க்குள்ள போயிட்டு இறைப்பைக்குள்ள போயிட்டு நம்ம குடல் மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி குடல் மூலயமா பரவக்கூடிய வைரஸ் ஆனது வந்து ரத்தத்தில் கலந்து நம்ம செரிமானத்தன்மையோட சேர்ந்து அதுவும் உள்ள பரவி நம்ம லிவருக்கு போகும்போது லிவர்லையும் போய் இது உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா இது நம்ம காமனாக சொல்ற இந்த AC2 ரிசப்டார் அப்படிங்கிறது நம்ம லிவர்லையும் இருக்கு. அது தவிர நம்மளுடைய பித்தக்குழாய் பாதைகள்லையும் இருக்கு. ஸோ இது நம்ம லிவர்லையும் போய் டெபாசிட் ஆகலாம், பித்தக்குழாய் பாதையிலையும் போய் டெபாசிட் ஆகலாம். டெபாசிட் ஆகுது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள என்டர் ஆகி அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை நாமளே தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்றும். ஸோ அப்படிங்கும்போது அந்த அஃபெக்ட் ஆன செல்லை வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அது மூலயமா தான் நமக்கு வந்து இந்த லிவர் டேமேஜ் அப்படிங்கிறதே வர்றது. ஸோ லிவர் டேமேஜோ இல்லை பித்தக்குழாய் பாதையிலையோ இந்த டேமேஜ் வர்றதுக்கான காரணம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த வைரஸை கிளியர் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸை பின்பற்றும் போது வர டேமேஜ் தான். இது எந்த அளவுக்கு நமக்கு வைரஸ் உள்ள எக்ஸ்போஸ் ஆகிறோமோ, எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் அந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டேமேஜ் லிவர் செல்லையோ இல்லை பித்தக்குழாய் பாதைகளையோ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வைரஸ் ஆனது லிவர் செல்ல உற்பத்தி ஆகிறது கிடையாது.
ஸோ மல்டிப்ளை ஆகாது. அது போய் இன்ஃபெக்ட் ஆகிற செல்ஸை நம்ம பாடி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமை தான் இது பின்பற்றுது. ஸோ இது மூலமா வர்றது தான் இந்த கல்லீரல் செயல்திறன் இழப்பு அப்படிங்கிறது. நார்மல் லிவரை இது பாதிக்குமா? கண்டிப்பா. இது நார்மல் லிவரை பாதிக்கிறதுங்கிறதே இந்த ACE2 ரிசப்டார் வழியா அந்த லிவர் செல்குள்ள போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய நோய் சக்தியானது அந்த லிவர் செல்ல இருக்கிற அந்த வைரஸை கிளியர் பண்ண பார்க்கும்போது அந்த லிவர் செல்லும் சேர்த்து தான் அழிக்கும். ஸோ லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா டோட்டலி நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு இதனால பாதிப்பு கம்மின்னு சொல்ல வரீங்க? ஆமா கண்டிப்பா. ஏன்னா நார்மல் லிவர் ஃபங்க்ஷன்ங்கிறது இப்போ ஒரு சில வைரஸ் தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சில செல்கள் மட்டும் தான் அழிக்கப்படுதுன்னு போது மிச்சம் இருக்கிற திடமான லிவர் அதோடைய நார்மல் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புகளோ இல்ல ஒரு அட்மிட் ஆகிற அளவுக்கான சுச்சுவேஷனோ வராது. வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுதான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நார்மல் லிவர் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வைரஸ்னால லிவர் பாதிப்புன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ பட் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ அதை பத்தி அடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லிவர் டிசீஸ் அப்படின்னா லிவர்ல எந்த மாதிரியான டேமேஜஸ் வரலாம், எதெல்லாம் நம்ம லிவர் டிசீஸ் கிளாஸ் இருக்கோம்? ஓகே, மொத்தம் 6 குரூப் ஆஃப் லிவர் டிசீசஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். லிவர் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப காமனா இருக்கிற கண்டிஷன் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் தவிர நெக்ஸ்ட் ஸ்டேஜா அது போகக்கூடிய டிசீஸ் ஹெப்படைட்டிஸ்னு சொல்லக்கூடிய லிவர் இன்ஃப்ளமேஷன். தமிழ்ல லிவர் அயர்ச்சின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா patients can go into complete liver damage. அதுக்கு பேரு liver cirrhosis. அந்த liver cirrhosisலயும் 2 groups இருக்காங்க, compensated, decompensated. Those who are going towards liver failure. So இதுக்கு அடுத்து cirrhosisக்கு அடுத்து அந்த patients liver failureன்ற ஸ்டேஜுக்கு என்டர் ஆக வாய்ப்பு உண்டு. அண்ட் சில பேஷண்ட்ஸ்க்கு liver cellல கேன்சர்ஸும் வரலாம். அது hepatocellular carcinoma நாங்க சொல்லுவோம். அண்ட் ஃபைனலி liver மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க liver transplant patients அவங்களும் ஒரு குரூப். So totally there are 6 groups of liver diseases. அதுதான் full spectrum of liver disease. And அதுல fatty liver தான் most common நம்ம இப்ப பார்க்குற metabolic liver disorder. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா liverல fat accumulate ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ அது கிராஜுவலா liver ஃபங்க்ஷனை பாதிப்படைய வைக்கலாம். பட் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க விதவுட் ஹெப்படைட்டிஸ், அந்த 2வது ஸ்டேஜான ஹெப்படைட்டிஸ் போகாம வெறும் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கோவிட்னால எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஸ்டடீஸ் வந்திருக்கு. அந்த ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபேட்டி லிவர்ல நல்ல ரிசர்வ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு obese or if they have uncontrolled diabetes, அந்த பேஷண்ட்ஸ் they may be at a higher risk of a life threatening covid disease. So அவங்க become a high risk group for contracting a severe covid infection. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கோவிட் வைரஸ் தன்னோட சிஸ்டம்ல என்டர் பண்ணாம இருக்கிறதுக்கு கோவிட் ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ மூவிங் ஆன், ஃபேட்டி லிவருக்கு அப்புறமா the next stage or the next group of liver diseases ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் இன்ஃப்ளமேஷன். அது பத்தி டாக்டர் வடிவேல் என்ன அவரோட டேட்டாவை நாம கேட்போம். ஓகே, இந்த ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம், கல்லீரல் அழற்சி ஹெப்படைட்டிஸ். ஸோ இது காமனா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது we call it as கல்லீரல் அழற்சி, அதாவது ஹெப்படைட்டிஸ். ஸோ இது காமனாக வர்றது இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வரும். ஆல்கஹால் எடுக்கிறதுனால வர இந்த ஸ்டேட் ஹெப்படைட்டிஸ் ரொம்ப சிவியராகவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஆல்கஹால் இட் செல்ஃப் இஸ் அ டாக்ஸின். ஸோ அதுவே உங்களுடைய கல்லீரலை வெகுவாகவே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த COVID-19 வைரஸ் ஆனது ஏற்கனவே இந்த லிவருக்கு டெபாசிட் ஆகும்போது அதோடைய டேமேஜ்ன்றது ஆட் ஆன் டேமேஜ், அடிஷனல் டேமேஜ் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் லிவர் செல் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ கண்டிப்பாக ஆல்கஹாலை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த தருணத்தில். அதுதான் இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இட் கண்டினியூஸ். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்றது இந்த வைரஸ்னால வர கல்லீரல் அழற்சி, அதாவது ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ். ஸோ இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் Eன்னு சொல்லுவோம். இது நீர் மூலமா பரவக்கூடியது. இதனால வர இந்த வைரலுக்கு அந்த லிவர் பாதிப்புங்கிறது ரொம்ப கம்மியான அளவில் தான் பெரிய பாதிப்பாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது தவிர ஹெப்படைட்டிஸ் B and C, அதாவது கிரானிக் ஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம், நாள்பட்ட கல்லீரல் அழற்சின்றது. ஸோ இது இருக்கிறவங்க இப்போ அந்த COVID-19 வரும்போது ஏற்கனவே மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஹெப்படைட்டிஸ் Bக்கோ Cக்கோ மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணாலுமே போதுமானது. ஸோ இது இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு
இந்த COVID-19 வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இப்போ வரைக்கும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை தவிர வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கல்லீரல் அழற்சிங்கிறது வந்து அவங்களுடைய நோய் சக்தியை அவங்களுடைய லிவருக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம், அதாவது ஸ்டீராய்டு மாத்திரைகள் கொடுப்போம். அது தவிர அதை விட கொஞ்சம் வீரியம் அதிகமிக்க ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம், அதாவது அசோதாய்பிரான் மாத்திரைகள். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பேசிக்காகவே ஒரு நோய் சக்தி அளவு ஆனது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மேபி இட் வில் ஆட் ஆன் டு த டேமேஜ். அவங்களுக்கு வந்து லிவரோட டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால இந்த மாதிரி நோய் சக்தி குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிச்சுவேஷன்ல. இப்போ கைட்லைன்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா டாக்டர் வடிவேல்? ஏன்னா இப்போ ஸ்டீராய்டு மருந்து அவங்க எடுக்கணும்னு சொல்றீங்க, ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ் இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் குரூப். ஸோ அவங்க இப்போ ஆல்கஹால் மாதிரி அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. டோஸ் சேஞ்ச் ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா? இதுல டோஸ் இப்போ வரைக்கும் கைட்லைன்ஸ் போற வரைக்கும் டோஸ் சேஞ்சுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு ஏற்கனவே நீங்க ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு கண்டினியூ வித் த சேம் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்டு. அதே அளவு ஸ்டீராய்டு மருந்துகளும் இந்த அதுக்கும் மேல வீரியம் உள்ள இந்த அசோதாய்பிரான் போன்ற மாத்திரைகளை கண்டிப்பா நீங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஒரே விஷயம் நீங்க முக்கியமா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா பாதுகாப்பு, மிகுந்த பாதுகாப்பு. அதாவது இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில வருவாங்க. ஸோ இந்த நோய் தொற்று எவ்வளவுக்கு எவ்வளவு வராம தடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தடுக்கிறதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் கண்டிப்பா வந்து இந்த நோய் சக்தி குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா எடுத்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அடுத்தபடியா வந்து இந்த கல்லீரல் சுருக்கம் சிரோசிஸ் போறவங்க எந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் நம்ம காமனா பார்த்துக்கணும்? கல்லீரல் சிரோசிஸ், அதாவது லிவர் சிரோசிஸ்ன்றது கல்லீரல் டேமேஜ் ஆகிறவங்களுக்கு ஏற்படுற விஷயம். டேமேஜ் வந்து ஸ்ட்ரக்சரல். அதுல காம்பன்சேட்டட் டீகாம்பன்சேட்டட் ரெண்டு குரூப்பா பிரிப்போம். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருந்தா கூட அவங்க லிவர் வந்து வில் ட்ரை டு ஃபங்க்ஷன் அண்ட் சால்வேஜ் as much as possible. அது வந்து காம்பன்சேட்டட் சிரோசிஸ். அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் 90% தாண்டி 90% ஆஃப் லிவரையும் தாண்டி ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு லிவரோட ரிசர்வ் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலா வந்து குறைஞ்சிரும். அந்த குறையிற நேரத்துல அவங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும், லிவரால தன்னுடைய நார்மல் ஃபங்க்ஷன் செய்ய முடியாம போகும். ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வயத்துக்குள்ள நீர் வந்து ஃபார்ம் ஆகலாம், அதுக்கு அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். காலில் நீர் தேக்கம் ஏற்படலாம், அது தவிர மஞ்சக்காமால வரலாம். இதையும் தவிர பல காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம். இந்த மாதிரியான குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை நாங்கள் டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் அட் அ வெரி ஹை ரிஸ்க் ஃபார் அ கோவிட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதனால இவங்க வந்து நாங்கள் வந்து யூஸ்வலா டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸை கிளாஸ் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லுவோம். ஒரு கண்ணாடி வீட்டில் கல் எரிஞ்சோன்னா உடனே உடஞ்சு அது வந்து குழஞ்சு போயிடும்ன்ற மாதிரி இந்த லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கோவிட் வந்து அந்த கல் மாதிரி. ஸோ நம்ம கோவிட் வராம பார்த்துக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தவிர இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அவங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் குரூப் லிவர் ஃபெயிலியர் நோக்கி போகும்போது அவங்களுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, ஜுரம், ஏன்னா இன்ஃபெக்ஷன் வயிற்று நீர்ல இன்ஃபெக்ஷனால ஜுரம், அது தவிர ரத்த வாந்தி போன்ற சிம்டம்ஸ் வரலாம். இது எல்லாமே நாங்க ரெட் பிளாக் சிம்டம்ஸ் சொல்லுவோம் வித் ரிகார்ட் டு லிவர் ஃபெயிலியர். இந்த ரெட் பிளாக் சிம்டம்ஸ் இருக்கிற குரூப் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போனா நம்மளுக்கு கோவிட் வந்துரும், அதனால நம்மளுக்கு உயிர் ஆபத்தாகும் அப்படின்னு அவங்களே நினைச்சிட்டு வீட்டுல இருக்கிற குரூப்பும் இருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா அது அவங்களோட உயிருக்கு ஆபத்து. ஸோ அவங்க வந்து இந்த லிவர் ஃபெயிலியர் ரிலேட்டட் ரெட் பிளாக் சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாம they should come to the hospital, they should contact the emergency services. ஏன்னா அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு அந்த நோயினால வரக்கூடிய உயிருக்கு ஆபத்து வரக்கூடியது வந்து கோவிட்னால வரக்கூடியதை விட ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். ஸோ at Kaveri, we are emergency department, ICUs and endoscopy team, we are all well equipped to handle these liver failure related emergencies. ஸோ அது நாங்க தயாரா இருக்கோன்றதுனால நீங்க இங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆர் இஃப் யூ ஆர் அட் a distant place, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிஸை கூட காண்டாக்ட் பண்ணலாம் நீங்க, provided they are equipped to handle the situation. So these are the two groups which require to be very careful with regard to preventing COVID. So moving on, ஜான் அடுத்து ஒரு இருக்கு, இந்த நீர் கட்டின்னு சொல்றோம் இல்லையா, சோ அவங்களுக்கும் இந்த COVID-19 வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும்? நீர் கட்டி, அதாவது கட்டி ரெகுலரா கட்டின்ற ஹெப்படைட்டிஸ் கார்சினோமா, ஆமா அது தனியா சொல்றோம். ஒரு சில வேற சில கட்டிகளும் இருக்கு இல்லையா, லிவர் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வந்து நீர் கட்டிகள். அந்த சிஸ்ட் வந்து யூசுவலா பினைனா தான் இருக்கும். ஏன்னா கேன்சர் ரிலேட்டட் சிஸ்ட் லிவர்ல வந்து வெரி வெரி அன்காமன் அண்ட் அன்ஹர்ட் ஆஃப்.
வேறஸ் இப்போ திடமான கட்டிகள், அதாவது லிவர் சாலிட் டியூமர்ஸ் இருந்ததுன்னா அதுல பினைன், அதாவது கேன்சர் அல்லாத கட்டிகள் இருக்கலாம், இல்ல கேன்சர் அந்த குரூப் ஆஃப் கட்டிகள் இருக்கலாம். ஸோ கேன்சர் இருக்கிற குரூப் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்போம், பிளட்ல டியூமர் மார்க்கர்ஸ் பார்த்து கண்டுபிடிப்போம், இல்லைன்னா நீடில் போட்டு சாம்பிளிங் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஒன்ஸ் தே ஆர் டயக்னோஸ்ட் வித் கேன்சர், அந்த லிவர் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆர் அட் அ ரியல் ஹை ரிஸ்க் ஃபார் கெட்டிங் சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆர் லிவர் ஃபெயிலியர். எஸ்பெஷலி அவங்க கீமோதெரப்பி எடுத்தாங்கன்னா அந்த குரூப் வந்து இஸ் வெரி வல்னரபிள் ஃபார் அ சிவியர் கோவிட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த குரூப்பும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் விஷயம், லிவர் கட்டிகள். ஓகே, ஸோ ஜாண்டிஸ் பொறுத்தவரையில இதெல்லாம் இல்லாம ஜாண்டிஸ்னு ஒரு என்டிட்டி, அதாவது கண் மஞ்சளா போச்சு திடீர்னு, இல்ல யூரின் ரொம்ப மஞ்சளா போறோம்னு பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு நோட் பண்றாங்க இந்த கோவிட் பேண்டமிக்ல எனி பாயிண்ட் ஆஃப் டைம்னா அவங்களுக்கு என்ன டாக்டர் வடிவேல் சொல்ல விரும்புறாரு? ஓகே, ஸோ இந்த மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது வந்து கல்லீரலோட வீக்கத்தினால வரலாம். இதை தவிர பித்தக்குழாய் பாதையில அடைப்பு வந்தாலும் வரலாம். இது 2 வகையான மஞ்சள் காமாலை இருக்கு. ஸோ கல்லீரல் சம்பந்தமான கல்லீரல் உள்ளுக்குள்ள நடக்கிற கல்லீரல் வீக்கத்தினால வர மஞ்சள் காமாலைங்கிறது வந்து நம்ம அண்டர்லைன் டிசீஸ் என்ன ப்ராப்ளம்னால இந்த கல்லீரல் வீக்கம் வந்திருக்குன்னு பார்த்து அதை நம்ம அட்ரஸ் பண்றது மூலயமா தான் நம்ம வந்து அதை கையாள முடியும், குணப்படுத்த முடியறதோ இல்லை சிம்டமேட்டிக்லி கொஞ்சம் பெட்டரா லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெடிகேஷன்ஸ் போடுறது எல்லாமே அண்டர்லைன் ப்ராப்ளம் என்னன்றதை பொறுத்து தான். இது தவிர இந்த பித்தக்குழாய் பாதையில வர அடைப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிகம்ஸ் ஒன் எமர்ஜென்சி. இந்த அடைப்பு கிளியர் ஆகாம கண்டிப்பா வந்து இந்த மஞ்சள் காமாலை குறையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன ப்ராப்ளமோட பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா தீராத வயிற்று வலி, வாந்தியோட இருக்கலாம், காய்ச்சல், குளிர் நடுக்கத்தோட காய்ச்சல், இதை தவிர முதுகு வலி, வயிற்று வலியோட சேர்ந்து முதுகு வலி இதனாலேயே இருக்கலாம். இது தவிர ஒரு சில பாதைகளில் ஏற்படுற கட்டிகள்னாலையும் இந்த மஞ்சள் காமாலை வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த பாதையில் இருக்கிற அடைப்பை நம்ம கிளியர் பண்ணாமல் இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகாது. ஸோ அதுக்காக இமிடியேட்டாக நம்ம வந்து இந்த இஆர்சிபின்ற இந்த பித்தக்குழாய் பாதையில் ஒரு அடைப்பில் ஒரு பாதையை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், லைக் ஒரு ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணுறது. ஸோ இட் ஜஸ்ட் டைட் ஓவர் த கிரைசிஸ். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பாதையை கிளியர் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன் மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கு ஆனால் இந்த எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் அப்ரோச், இந்த ஸ்டென்டிங் ப்ரொசீஜரை வந்து we do it on an emergency basis. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இல்லாட்டி இந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது நம்ம பிளட் ஸ்ட்ரீம் ஸ்ப்ரெட் ஆகி செப்டிசீமியா, அதை ரத்தத்துக்கு ஃபுல்லாக பரவி நம்மளுடைய நோய் சக்தி வந்து கண்டிப்பாக இன்னும் மேலும் குறைச்சி நம்மளோட லிவர் செல் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தள்ளி போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எமர்ஜென்சி எண்டோஸ்கோபி வித் அடிக்வேட் ப்ரிகாஷன்ஸ் we do it and then put a stent and then so that it's basically a bailing out procedure. ஸோ அது நம்ம இங்கே காவேரியில் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் பேசிக்கலி பேஷண்ட்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மஞ்சள் காமாலை இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டா எக்ஸ்பர்ட் கன்சல்ட் எடுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்ல லிவர் ரிலேட்டட் மஞ்சள் காமாலையா இல்லை அடப்பு காமாலையாங்கிற அந்த 2 டிஃபரன்ஸை வந்து நாங்கள் பார்த்துப்போம். பட் மஞ்சள் காமாலையை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாதுன்றது தான் சார். ஓகே ஓகே, இந்த கோவிட்-19 பேண்டமிக், அதாவது பெருந்தொற்று இந்த டைம்ல வந்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது கொஞ்சம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எதுக்காக பண்றாங்கன்னா லிவர் கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆகி லிவர் ஃபெயிலியர் போனா பண்றாங்க, லிவர் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பண்றாங்க. இதெல்லாம் காமன் இண்டிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா லிவர் இஸ் given either from a cadaver or from a donor. டோனர் வந்து யூஸ்வலா அவங்களோட ஃபேமிலி மெம்பர் இல்லை ரிலேட்டிவ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் they will be maintained on a long term immunosuppression. ஸோ இம்யூனிட்டி குறைக்கக்கூடிய மருந்தை டாக்டர்களே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வெளியிலேருந்து எடுத்து வைக்கப்பட்ட லிவர்ன்ற அந்த ஆர்கன் வந்து ரெசிபியன்ட் ஆர்கன், ரெசிபியன்ட்டுக்குள்ள வைக்கிற அந்த ஆர்கன் வந்து நம்மளோட இம்யூனிட்டினாலேயே டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ லிவர் கஷ்டப்பட்டு பண்ண லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் வந்து இம்யூனிட்டி மருந்து குறைக்கிற மருந்து கொடுக்கலன்னா ஃபெயிலியர்ல தான் முடியும். ஸோ அவங்க இம்யூனிட்டி குறைக்கிற மருந்துகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அந்த இம்யூனிட்டி குறைக்கிற மருந்து எடுக்கிறதால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க அந்த ஃபேஸ்ல இருந்தாங்கன்னா, இம்யூனிட்டி கம்மியா இருக்கிற ஃபேஸ்ல இருக்க போறாங்கன்றதுனால
கோவிட் வைரஸ் இன்ஃபெக்ஷனை அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தவிர்க்க வேண்டி வரணும். ஏன்னா தவிர்க்கலைன்னா ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று, அவங்களுக்கு கோவிட் ரிலேட்டட் லைஃப் த்ரெட்டனிங் கோவிட் இன்ஃபெக்ஷன் வர்றது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், லிவர் ஃபெயிலியூருக்குள்ளேயும் அவங்க போகலாம். கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனோட அவுட்கம் வந்து நெகட்டிவாகவும் முடியும். ஸோ அதனால அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோவிட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் மெஷர்ஸ் அவங்க எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் எந்த அளவுக்கு சேஃபான கோவிட் டைம்ஸ்ல எண்டோஸ்கோபி வந்து 100% சேஃப் கிடையாது. ஏன்னா எண்டோஸ்கோபி இஸ் கன்சிடர்ட் டு பி a ஏரோசால் ஜெனரேட்டிங் ப்ரொசீஜர். அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் வந்து வெளியில ஸ்பில் ஓவர் ஆகும் எண்டோஸ்கோபி வாய் வழியா எண்டோஸ்கோபி பண்ணும்போது. ஸோ அது வந்து அந்த ரூமை இன்ஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பண்ணக்கூடிய டாக்டர், அசிஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னீஷியன், ஹேண்டில் பண்ணக்கூடிய நர்ஸ், இவங்க எல்லாருக்குமே கோவிட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இஃப் த patient who is undergoing endoscopy is COVID positive, either detected or undetected. அவங்க உடம்புல கோவிட் இருந்தா பரவறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும். ஸோ நாங்க இங்க காவேரியில என்ன பண்றோம்னா, we are carefully choosing the patients, trying to avoid COVID patients as much as possible by getting a proper history and getting a fever workup. fever பத்தி இருக்கா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கிறோம், அசஸும் பண்றோம். and then getting appropriate test, கோவிட்கான ரேபிட் டெஸ்ட்டோ இல்லை வந்து சிடி ஸ்கேன்ஸோ இப்போ ரிக்வயர்ட். நாங்கள் சஸ்பெக்டட் பேஷண்ட்ஸ்ல எல்லாமே பண்ணி அவங்களை ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறோம். யூஸ்வலா நான் அர்ஜென்ட் ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிறது கிடையாது. எடுக்கிறது எய்தர் அர்ஜென்ட் ப்ரொசீஜர் ஆர் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் தான். இப்போ லிவர் பத்தி நம்ம பேசுறோம் போது the emergency procedure that we take is mainly for bleeding. liver disease, liver failure, liver chronic liver disease and the cirrhosis பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரத்த வாந்தி வரலாம். ஸோ ரத்த வாந்தி இல்லை மோஷன் கருப்பா போறது, மெலினான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிங் வரலாம். அந்த ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணி அப்ராப்ரியேட் தெரப்பி பண்ணா மட்டும்தான் அவங்க உயிருக்கான ஆபத்து வந்து விலகும். ஸோ அதனால அந்த எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸை வந்து we are still continuing to do in COVID pandemic situation with appropriate care. முக்கியமான விஷயம் என்னன்னா, we consider every patient to be a potentially COVID-19 virus carriers. ஸோ எந்த ஒரு எண்டோஸ்கோபி ப்ரொசீஜர் பண்ணும்போது we consider them as a COVID-19 carrier தான். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அது அனைத்து ப்ரிகாஷன்ஸும் நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோம். எண்டோஸ்கோபி பண்ண போகிற அந்த ஹோல் டீம் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் வித் அ கம்ப்ளீட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அந்த நோய் தொற்றுங்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தடுக்க முடியாமல் போயிடுச்சுனாலும் நமக்கு வராமல் காப்பாற்றுக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான அடிக்வேட் ப்ரிகாஷன்ஸ் வி டூ டேக். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏரோசால்ங்கிறது இந்த காற்றுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்க்கு எண்டோஸ்கோபி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ரூமை வந்து நம்ம ஆஃப்டர் த ப்ரொசீஜர் நம்ம கண்டிப்பாக ஃபியூமிகேட் பண்ணணும். அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கும் அடுத்த பேஷண்ட்டுக்கும் உள்ள கேப் வந்து எப்படியும் 3 to 4 hours ஆகும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் இந்த ஃபியூமிகேஷன் அப்படிங்கிற அந்த எண்டோஸ்கோபி ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுங்கிறது, அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் அட்லீஸ்ட் 3 to 4 hours டைம். ஸோ ஒவ்வொரு எண்டோஸ்கோபி ப்ரொசீஜருக்கும் இடையில் ஒரு 3 to 4 hours கேப் வந்து ஃபார் ஃபியூமிகேஷன் டு ப்ரிவென்ட் கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் பேஷண்ட். அதை நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். கொலோனோஸ்கோபி எவ்வளோ எந்த அளவுக்கு இங்கே பிஃபோர் கொலோனோஸ்கோபி எண்டோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா கிளென்சிங் வந்து the guidelines are similar to what we have been doing all these years. சிடெக்ஸ்னு சொல்ற குளூட்டரால்டிஹைட் கெமிக்கல் போட்டு தான் நாங்கள் வந்து அந்த எண்டோஸ்கோப்பை வந்து யூஸ்வலாக க்ளீன் பண்ணுவோம் பிட்வீன் 2 procedures. ஸோ அந்த கெமிக்கல் வந்து இஸ் வெரி குட் டு டெஸ்ட்ராய் த கொரோனா வைரஸ் என்வல். அதனால கொரோனா வைரஸ் வந்து எண்டோஸ்கோப் மூலமா பரவுமா, ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணிட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவுமா அப்படிங்கிற கொஸ்டின் வேண்டவே வேண்டாம். ஏன்னா வந்து டெஃபினட்டா பரவ வாய்ப்புகள் கிடையாது. மக்களுக்கு தெரியும் 20 செகண்ட் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாலே அந்த வைரஸ் நாங்க சிடெக்ஸ் 10-15 நிமிஷம் மினிமம் வைக்கிறோம். ஸோ டோட்டலி வந்து அந்த வைரஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ ரெண்டாவது பேஷண்ட்டுக்கு எண்டோஸ்கோப் மூலமா பரவறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். கொலோனோஸ்கோபிங்கிறது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் எனக்கூடிய மலப்பாதையில தான் நம்ம மலத்தை கிளியர் பண்ணிட்டு அந்த ஏரியாவை நம்ம பார்க்குற ப்ரொசீஜர். கொலோனோஸ்கோபி ப்ரொசீஜர் பொறுத்தவரையில எண்டோஸ்கோபில ஏரோசால் ஜெனரேட் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் கொலோனோஸ்கோபி வித் ரிகார்ட் டு கொலோனோஸ்கோபி there is still a chance of aerosol being formed. The reason என்னன்னா,
டாக்டர் வடிவேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவர்ல இருக்கிற ரிசப்டார் வந்து பைல்ன்ற பித்த பாதையிலையும் அந்த ஏஸ்2 ரிசப்டார் இருக்கு. அதுல கொரோனா வைரஸ் அட்டாச் ஆகலாம். பைல் வந்து சிறுகுடல் வழியா வந்து மலக்குடல்ல சேருது. ஸோ நம்மளோட மோஷன் நார்மல் மோஷன்லயே பைல் உண்டு. ஸோ பைல்ல வந்து அந்த கொரோனா வைரஸ் செக்ரீட் ஆகிறது 50 to 60% சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 60% சான்ஸ் இருக்கிறதால இட் இஸ் டெஃபினெட்லி ஹை ரிஸ்க் ஃபார் ஏரோசால் இன்ஃபெக்ஷன். அது அப்படி இருக்கும்போது கொலோனோஸ்கோபி இஸ் ஆல்சோ ஈக்குவலி or slightly less dangerous when compared to endoscopy in transmitting infection to the room and the people who are involved in the room. அப்படி இருக்கிறதால நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ளீட்ஸ், கொலான்ல இருந்து ப்ளீட்ஸ் வருது அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன் இருக்கும்போது மட்டும்தான் கொலோனோஸ்கோபி இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் த கோவிட் சிச்சுவேஷன் கிளியர்ஸ் அப் மோர், we will go in for more elective procedures. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ரத்தத்துல இருந்து இந்த கோவிட் வைரஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் கூட அடுத்த நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வந்து மோஷன் வழியா இந்த வைரஸ் ஷெட்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுவும் ஈக்குவலி we need to consider. So every patient it is not over till it is over. COVID-19 சிச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ with regard to கோவிட் தெரபிஸ், ஏன்னா நம்ம இப்போ இவ்வளவு பேசின எல்லாமே டார்க் மெசேஜஸ் தான். பிரைட் லைட் வந்து நம்ம இப்போ வேணும்னா கோவிட்க்கு வந்து வேக்சினோ இல்லை மெடிகேஷனோ வேணும். வேக்சின் இன்னும் டெவலப்மெண்ட்ல இல்லை. மெடிகேஷன்ஸ் நிறைய ட்ரையல் போயிருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட இன்புட்ஸ். ஓகே, ஸோ மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து டெஃபினட்டிவ் சிங்கிள் ட்ரக் தெரப்பிங்கிறது இப்போ வரைக்கும் கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் சிம்டமேட்டிக் தெரப்பி தான். ஸோ இந்த நோய் தொற்று அதிகம் பரவாமல் எப்படிலாம் தடுக்க முடியும், இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் வித்தின் த பாடி எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ண முடியுன்றதுக்கான மருந்துகள் தான் நம்ம இப்போதைக்கு ஈவன் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின்லேருந்து எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இதை தவிர இந்த கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் வந்து ஜுரம் வரவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அந்த பாராசிட்டமால் அப்படிங்கிற ஒரு மாத்திரையுமே வந்து மருந்துமே வந்து லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்த பாராசிட்டமால் வந்து நார்மலாக இருக்க லிவர் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆஸ் அண்ட் வென் தட் இஸ் ரிக்வயர்ட். இந்த ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா, இந்த சிரோசிஸ், இந்த கல்லீரல் சுருக்கம் வந்தவங்களுக்கு ஈவன் இந்த 2 grams ஆஃப் பாராசிட்டமால் வந்து கேன் பி டாக்ஸிக். அதாவது அவங்களுடைய கல்லீரலோட செயல்திறனை மேலும் பாதிப்படைய வச்சு அவங்கள வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம வந்து கண்டிப்பாக உணர்ந்துருக்கணும். ஸோ இந்த கல்லீரல் சுருக்கம் ஏற்கனவே டயக்னோஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னா உங்களுடைய ட்ரீட்டிங் ஃபிசிஷியன்ட்ட யூ ஷுட் இன்ஃபார்ம் தம். முதல்ல அவங்ககிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஏற்கனவே சிரோசிஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டிங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களோட ட்ரீட்டிங் ஃபிசிஷியன் வந்து தே வில் பி வெரி காஷியஸ் இன் யூசிங் த பாராசிட்டமால். ஸோ ஒரு நாளைக்கு நாட் மோர் தென் 2 grams இஸ் சேஃபர் ஃபார் பேஷண்ட்ஸ் who are in a cirrhotic stage of liver disease. மற்ற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி நம்ம ஜுடிஷியஸாக இந்த பாராசிட்டமால் மாத்திரைகளை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் எனி லிவர் டாக்ஸிக் மெடிகேஷன்ஸ், பாராசிட்டமால் ஏன் இப்போ டாக்டர் வந்து திரும்ப சொல்றாருன்னா, அது வந்து காமன் மெடிகேஷன், ஃபீவருக்கு யூஸ் பண்ண வேண்டிய மெடிகேஷன் அண்ட் மைல்ட் பெயின்க்கு யூஸ் பண்ண வேண்டிய மெடிகேஷன் சொல்றாரு. பட் அதர் லிவர் மெடிகேஷன்ஸோட லிஸ்டிங்கும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லா லிவர் டாக்ஸிக் மெடிகேஷன்ஸை அவாய்ட் பண்றது சேஃபா இருக்கிற பீரியட்ல. மோர் தென் தட் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க காமனா வீட்லயே பாராசிட்டமால் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க இன்னுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். தானா வந்து மாத்திரை பிசிஷியனோட இன்புட் இல்லாம போடக்கூடாது. இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினுமே இட்ஸ் a little bit toxic medication to the liver. ஆனாலும் ரொம்ப அதிக அளவில் இந்த லிவர் டேமேஜ் காஸ் பண்றது இல்லை. இட்ஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் டு யூஸ் குளோரோக்வின் பிகாஸ் ஏன்னா இதோட உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் டோஸுங்கிறது இட்ஸ் வெரி லெஸ். ஸோ அதனால உங்களுடைய லிவரோட ரெக்கவரி ஃபேஸும் வந்து ஈக்குவலி வந்து பெட்டரா இருக்கும் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணும்போது வந்து தாராளமாக யூஸ் பண்றதுல எந்த ப்ராப்ளம் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. யூரோப்பியன் அண்ட் ஏசியா பசிபிக் கைட்லைன்ஸ்ல இப்போ பொசிஷன் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ரீசனபிளி சேஃப் தான் லிவர் பேஷண்ட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி கேன் கிவ் பிகாஸ் கோவிட்னால ஏற்படக்கூடிய மரணங்களை நம்ம தவிர்க்கலாம். ஆன்டிவைரல் ஏஜென்ட்ஸ் இதுவும் இந்த லிவரை இந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆன்டிவைரல் ஃபார் கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் எக்ஸிஸ்டிங். கோவிட்-19 யூஸ் பண்ற அந்த ரெட்டோனாவர் அதுலயும் வந்து லிவர் டேமேஜஸ் நடக்கலாம். ரிட்டோனாவிர்னு ஒரு குரூப் இருக்கு, கோபினாவிர் ரிட்டோனாவிர் குரூப். ஆனா என்னன்னா லிவர் ஃபெயிலியர் வர புஷ் பண்ற மாதிரி தெரியல. இப்போதே எக்ஸிஸ்டிங் டேட்டா இஸ் டெல்லிங் தட் சேஃப் எனஃப் டு கன்சிடர். So yeah,
ஒரு நட்ஷல் சம்மரி வந்து கொடுக்கணும்னா ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஆஃப் லிவர் யாரு? எல்லா லிவர் டிசீஸ் பேஷண்ட்டும் ஒண்ணு கிடையாது, நார்மல் லிவர் அண்ட் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களும் ஒண்ணு கிடையாது. ஸோ லிவர் பேஷண்ட் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் ஹை ரிஸ்க்ன்றதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல முயன்றோம். அதுல என்ன யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் ஃபேட்டி லிவர் வித் ஒபிசிட்டி அண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். ரெண்டாவது குரூப் வந்து சிவியர் ஹெபடைட்டிஸ் எஸ்பெஷலி ஆல்கஹாலிக் ஓவர்லே ஆர் ஆட்டோ இம்யூன் ஹெபடைட்டிஸ் அந்த குரூப். மூணாவது டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ், அதாவது லிவர் சுருங்கி இருக்கு அண்ட் அவங்களுக்கு மற்ற வயர்ல நீர் அந்த மாதிரியான மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு குரூப். நாலாவது குரூப் லிவர் கேன்சர் இருக்கக்கூடிய குரூப் எஸ்பெஷலி இஃப் தே ஆர் ஆன் கீமோதெரபி. அஞ்சாவது குரூப் வந்து அடப்பு காமாலன்னு சொல்லக்கூடிய பைல் டக்ட் பேசேஜ்ல அடப்பு இருக்கிற குரூப். அவங்களுக்கு ஜாண்டிஸ் வரும், அதை தவிர அடிஷனல் சிம்டம்ஸும் வரும். தே மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆறாவது குரூப் வந்து லிவர் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய குரூப். ஏன்னா அவங்க யூஸ்வலா இம்யூனிட்டி குறைக்கிற மெடிகேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த 6-7 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் லிவர் வந்து they are at a high risk of getting severe COVID infection or landing up in liver failure. ஸோ அவங்க வந்து தன்னை மேக்ஸிமம் ப்ரிகாஷன்ஸ்ல கோவிட் வராம தன்னை பார்த்துக்கணுங்கிறது தான் இது ஹைலைட் ஆஃப் திஸ் செஷன். கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ். இது தவிர வந்து ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ், அதாவது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு அவங்களுடைய லிவரை டேமேஜ் பண்ற ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த they fall into the very high risk group of contracting a COVID-19 viral infection. ஸோ இப்போ இந்த குரூப்லாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ தே ஷுட் அவாய்ட் கான்டாக்ட் ஈவன் வித் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக்கலி ஹூ கோ அவுட் அண்ட் கம் பேக். வெளியில் யாராவது போயிட்டு வராங்க, வீட்டில் இருக்கவங்களே, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வராங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வைரஸ் தொற்று எங்கேயாவது வாங்கிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கவங்க ஈவன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸோட அதிக மிங்கிள் ஆகாமல் பாதுகாத்துக்கிறது வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ஈக்குவலி வந்து சோஷியல் டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது இன்னொருத்தரோட கான்டாக்ட் இருக்கவர் வந்து அட்லீஸ்ட் 2 meters அப்பார்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ரொட்டீன் சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கவங்க தே ஷுட் மெயின்டைன் மினிமம் ஆஃப் 2 meters டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈவன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அது வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈவன் கிளாத் ஹைஜீன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபோமைட் ஸ்ப்ரெட், நம்ம மூச்சு காத்துலேருந்து வர அந்த ஏரோசோல் வந்து ட்ரெஸ் மேலே பட்டு அதை நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது இல்லை எடுக்கும்போதோ நம்மகிட்ட நோய் தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த கான்டாக்ட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஃபோமைட்ஸ். ஸோ கிளாத் ஹைஜீன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ பெட்டர் வந்து வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணி அயன் பண்ணி யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் வந்து இந்த ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா they can maximally prevent contracting a viral infection. இதை தவிர இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி பேஷண்ட்ஸ் வந்து ஈவன் ஒரு சிம்பிள் ஃபேஸ் மாஸ்க் லைக் ஈவன் அ கிளாத் மாஸ்க் அதை கூட வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் மாஸ்க்குங்கிறது கூட வந்து ஓரளவுக்கு 65% ஆஃப் த வைரல் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றனால ஸோ உங்களோட வைரல் லோட் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஈவன் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில். அதோட அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்களோட கூட உட்காந்து சாப்பிட்றது. ப்ரிஃபரபிளி இந்த ஹை ரிஸ்க் குரூப் வந்து உங்களுடைய சாப்பாடு நீங்கள் உங்களுடைய ரூம்லேயே இருந்து சாப்பிட்றது ப்ரிஃபர்ட், பெட்டர். திஸ் வில் ப்ரிவென்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் டெஃபினட்டாக. அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 meters டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இஸ் ஈக்குவலி குட். இதை தவிர வந்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து படம் பார்க்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு ரூமில் தனியாக தள்ளி இருந்து படம் பார்க்குறாங்க பெட்டராக இருக்கும். ஸோ கீப் சீக் டு தட் யூ மெயின்டைன் அட்லீஸ்ட் 2 meters social distance from other individuals in the family. Okay, all this lockdown periodக்கு டெஃபினட்டா சார் சொன்னது வந்து applicable. பட் மோர் தென் தட் லாக்டவுன் ஈஸ் ஆகும்போது அவங்க இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ இந்த லாக்டவுன் ஈஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பேசிக்லி உங்களுடைய டிசீஸோட நம்பர்ஸ், ரிப்போர்ட்டிங் நம்பர்ஸ் குறைய தான் இந்த லாக்டவுன் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் சிக்னிஃபிகண்டான அளவு குறைஞ்ச மாதிரி தெரியலை. ஸோ இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கவங்க ஸ்டில் தே வில் ஹாவ் டு ஃபாலோ த அபவ் செட் மெஷர்ஸ். நான் இதுக்கு மாதிரி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கிறது மூலமாக உங்களுடைய நோய் தத்தியை கூட பெட்டராக ரிலாக்ஸ். பேசிக்கலி அவங்க ரிலாக்ஸ் ஆகி மற்றவங்களை போல நம்மளும் நார்மலாக கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல்
அந்த பாதுகாப்பு முறைகளை அவங்க பின்பற்றது வந்து ஆல்வேஸ் சேஃப். கண்டினியூடா வந்து till we know we have a vaccine or till we have a drug, till this thing is out of our world, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது, இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். மேபி அப் டு ஜூன் வரைக்கும் கூட இந்த நோய் தொற்று எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியாவில் ரிப்போர்ட்டிங் நம்பர்ஸ் குறையுது, தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிப்போர்ட்டிங் நம்பர்ஸ் குறையுது, சென்னையில் எவ்வளோ ரிப்போர்ட்டிங் நம்பர்ஸ் குறையுதுன்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் நாம் சொன்ன இந்த வெரி ஹை ரிஸ்க் குரூப்புங்கிறவங்க பொதுவாக இப்போதைக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். Thank you. Yeah, so the session is ending now. Any questions are welcome and we'll be answering them over text messages. Thank you very much. நன்றி.